Hello student, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Geometry Exercise 4.2 6th standard first sum பாருங்க. Use any number of given dots to make a different angles. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் ஆங்கிள்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி அதில் வரையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் தெரியணும். என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது? ஸோ acute angle, obtuse angle, right angles. So acute angle na less than 90 degree இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து acute angle சொல்லுவாங்க. obtuse angle na more than 90 degrees. அப்போது more than 90 degreesனா எப்படி இருக்கும்? அடுத்தது right angles. right angles எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், 90 degrees இருக்கணும். அப்போது நீங்கள் ஆங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அக்யூட் ஆங்கிள்லாம் எப்படி இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிள்லாம் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள்ஸ் எப்படின்னா இருக்கும் தெரியணும். அதாவது லெஸ் தேன் 90 டிகிரினா அக்யூட் ஆங்கிள், மோர் தேன் 90 டிகிரினா அப்டியூஸ் ஆங்கிள், ஈக்குவலாக 90 டிகிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அக்யூட் ஆங்கிள்ஸ் வரைய சொல்லியிருக்காங்க. எனி நம்பர் ஆஃப் எந்த டாட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் நம்ம கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே நான் என்ன சொன்னேன்னா லெஸ் தேன் 90 டிகிரி. நான் அப்போ நான் இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுறேன். லெஸ் தேன், அப்போ பார்த்தீங்களா லெஸ் தேன் இருக்குதா, லெஸ் தேன் 90 டிகிரி. அப்போ இது அக்யூட் ஆங்கிள். இந்த டயக்ராமில் பாருங்கள் அப்டியூஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னால் இங்கே பாருங்கள், நான் 2 டாட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு இங்கே அப்படி வரைகிறேன். பாருங்கள் அப்டியூஸ் ஆங்கிள் மோர் தேன் 90 டிகிரிஸ். ஸோ அப்போ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். அடுத்தது ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்ஸ்னால் 90 டிகிரி எக்ஸாக்டாக இருக்கணும். அப்போ நான் இங்கே ஒரு லைன் ஒன்று வரைகிறேன், இங்கே ஒரு லைன் வரைகிறேன், பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னா ஈஸி. இது அப்படியே ஒரு லைன் 180 டிகிரி. இங்கே ஒன்று போடலாம், இங்கே கூட ஒன்று போடலாம். ஓகேவா, புரியுதா? ஸோ அக்யூட் ஆங்கிள்னால் இந்த மாதிரி இருக்கணும். அப்டியூஸ் ஆங்கிள்னால் மோர் தேன் 90 டிகிரிஸ். ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரிஸ். ஸ்ட்ரெயிட் லைன்னா அது மாதிரி கோடு. ஓகேவா? நேம் த, அடுத்தது பாருங்கள், நேம் த வெர்டெக்ஸ் அண்ட் சைடு ஃபார்ம் ஈச் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போது இங்கே ஒரு ஆங்கிள்ஸ், இது ஒரு ரைட் ஆங்கிள்ஸ், இதோட வெர்டெக்ஸ் என்ன, சைடு என்னன்னு கேட்குறாங்க. வெர்டெக்ஸ்னால் 2 லைன் ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வெர்டெக்ஸ். இப்படி 2 லைன் ஜாயின் பண்ணுன்னு வச்சுங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கு தான் வெர்டெக்ஸ் சொல்லுவோம். அப்படி பார்க்க சமயத்தில் இந்த ஆங்கிளில் இது வெர்டெக்ஸ் வந்து டி. சைடு பார்த்திங்கன்னா 2 சைடு தான் இருக்குது. இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு சைடு. அது எப்படி எழுதணுன்னா டி எஃப் போட்டுட்டு ஒரு ஏரோ மார்க். ஏன்னா இது வந்து ரே, அதனால் இப்படி போடணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இது வந்து போயிட்டே இருக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் டி போட்டுட்டு இ போட்டுட்டு மேலே ஒரு ஏரோ மார்க். ஏன் இ போட்டு டி போடக்கூடாது? ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நம்ம இங்கேருந்து தான் இப்படி போடணும், டிஇ. ஓகேவா? மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ இதில் பாருங்கள், இது நீங்களே சொல்லாமே. இந்த படத்தை பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிடிஇ கொடுத்துருக்காங்க. இது நீங்களே சொல்லலாம். என்னது, இந்த பாயிண்ட்டு தான் வெர்டெக்ஸ். சைடு பாருங்கள் டிஇ. ஓகேவா? இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு ஏரோ மார்க் மாதிரி போடணும். அதுக்கப்புறம் டி போட்டுட்டு சி போட்டுட்டு ஒரு ஏரோ. இது வந்து ரே, அதனால் நம்ம இது மாதிரி போடுறோம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் வெர்டெக்ஸ் என்ன, ஈஸியாக இருக்குதா? இப்போது இது நீங்களே சொல்லாமே. வெர்டெக்ஸ் என்ன? ஓகே, ரைட், வெரி குட். பி. ரே சொல்லுங்கள், பிக்யூ. வெரி குட். போட்டு இது ஏரோ மார்க் போடணும். அடுத்தது என்ன சொல்லுங்கள், பிஆர். வெரி குட், பிஆர். இந்த சம் பாருங்கள், அதே தான். வெர்டெக்ஸ் என்னது, 2 லைன் மீட் பண்ணுற இடம் எஸ். ஸோ ஒரு சைடு என்னது, எஸ் டி. மறக்காமல் மேலே இப்படி ஒரு கோடு போட்டு ஏரோ மார்க் போடணும். அதுக்கப்புறம் கமா எஸ் வி போட்டுட்டு மேலே ஏரோ. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ வெர்டெக்ஸு சைடுனா என்ன புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ரைட். இப்போது இங்கே வந்து பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். இங்கே வந்து நிறைய ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க.
1 2 3 4 5. இதில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரைட் ஆங்கிள்னால் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், 90. ஸோ அப்போ இங்கே 90 டிகிரி எது இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ஃபஸ்ட் டயக்ராமில் 90 டிகிரி இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள்ஸ். அப்புறம் இது 46 நான் என்ன சொன்னேன், அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ அது வேண்டாம். இங்கே பாருங்கள், என்ன கொடுக்கலன்னா 90 டிகிரி கொடுக்காம இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா கூட அது என்ன எதுக்கு ஈக்குவல்னா 90 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ அப்போது தேர்ட் இஸ் ஆல்சோ ரைட் ஆங்கிள்ஸ். இது கிடையாது, இது வந்து 105 அப்டியூஸ் ஆங்கிள், இது கிடையாது. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா பாக்ஸ் மாதிரி. அப்போ இதுவும் என்னது, ரைட் ஆங்கிள்ஸ். அப்போது 1 3 இது எத்தனாவது பாருங்கள், 5. ஸோ 1 3 5 வந்து ரைட் ஆங்கிள். எப்படி கண்டுபிடிச்சிங்க, 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போலாமா? பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். அக்யூட் ஆங்கிளில் நான் என்ன சொன்னேன், லெஸ் தேன் 90 டிகிரிஸ். அப்போது 90 டிகிரி விட கம்மியாக எது இருக்குதுன்னு பாருங்கள், 33. ஸோ இது ஒன்று. இது 90 விட அதிகமாக இருக்குது, இது கிடையாது. இந்த தேர்ட் ஒன் இது பாருங்கள், ஃபோர்த்து கூட பாருங்கள் 89. ஸோ இது கூட அக்யூட் ஆங்கிள் தான். இது வந்து 90 டிகிரி இருக்குது ரைட் ஆங்கிள்ஸ். இது வந்து 100 டிகிரி இருக்குது, மோர் தேன் 90 டிகிரிஸ். இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள், இது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்யூட் ஆங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அக்யூட் ஆங்கிள் மட்டும் எழுதிட்டேன். 5th ஒன், பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு 6 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் எடுக்கணும். பாருங்கள், மோர் தென் 90 டிகிரிஸ். ஸோ இது ஒன்று, இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். ஏன்னா 129 இது கிடையாது, இது 90 டிகிரிஸ். இது 89 கிடையாது அக்யூட் ஆங்கிள்ஸ். இதுவும் கிடையாது அக்யூட் ஆங்கிள்ஸ். இதுவும் கிடையாது. என்னென்னா இது வந்து 89. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.